நல்லா பார்த்துக்குறாங்க. ஆனால் இடம் தான் பத்தல. ஏதோ ஒரு இடத்துல வாங்கினாக்கா சைடு வாங்கினாக்கா எல்லாம் செஞ்சு கொடுத்து ஆள் இருக்குதும்மா. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஆனால் இடம் இல்லை. அதனால தான். நீங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க? ஆமாம். நீங்களே தான் வந்திருக்கீங்களா? இல்லை எங்கள் தம்பி இருக்கிறோம். எங்கள் தம்பி இருக்கிறதுனால வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு மனசு பிடிச்சிருக்கு. இப்போ வீட்டில் வந்து வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா? இல்லை இல்லைம்மா, இல்லை, அவங்களும் வருவாங்க. தம்பி இங்கே இருக்கிறதுனால நீங்கள் அவங்க மூலியமாக இங்கே வந்திருக்கீங்க? ஆமாம், பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு வீட்டில் பசங்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் இங்கே அப்படின்ட்டு போயிருக்காங்க. இப்போ இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்களா? சாப்பாடு பார்த்துக்குறாங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் சௌகரியம்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே யாராவது இப்போ உதவி பண்ணால் இன்னும் கொஞ்சம் இடம் விரிவு பண்ணும். ஆமாம், இடம் பத்தில் வந்து கேட்குறாங்க எல்லாருமே, ஆனால் இடம் இல்லை. அம்மா, நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? ஆரம்பத்திலே வந்தோம். எங்கேருந்து வர்றீங்க? எங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க? தொப்பை விட்டு ஜாடப்பாளையம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. வந்தது எங்கள் தங்கச்சி கொண்டாந்து. யார் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க? தங்கச்சி கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கிறான். அவன் கல்யாணம் ஆனதுன்னு எங்களை முடிக்க விட்டான். கோயிலில் 30 வருஷமாக நாங்கள் பூசை பண்ணிகிட்டு இருந்தோம். கோயிலே அவர் இறந்துட்டாரு. அப்புறம் போனதுக்கு வேண்டாம், நீ எங்கேயோ போகணும் முடிக்க விட்டாங்க. இதுக்கெல்லாம் இப்போ தங்கச்சி கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தோம். வச்சுருந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டேன். ஆரம்பத்தில் இங்கே வந்தோம். உங்கள் பையன் இங்கே வருவாரா பார்க்குறது? பேசுவாச்சே இல்லை. வேறன்னு இருக்கிறோம், யாரும் வர மாட்டாங்க பேசணும். எங்கள் தங்கச்சி தான் எல்லாமே எனக்கு. இப்போது இங்கே எப்படி பார்த்துக்கிறாங்க? இங்கெல்லாம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது இங்கே தேவைகள் இருக்கா? நல்லா எல்லாமே இவங்க செய்யறாங்க. ஒன்றும் தேவையில்லை. முன்னேற சாப்பாடு, முன்னேற டீ, எல்லாமே கொடுக்குறாங்க, எந்த குறையும் இல்லை. இருந்த மாதிரியே நாங்கள் இருக்கோம். பேர் சரஸ்வதி. வணக்கம்மா. பார்த்துருக்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பாச இல்லத்திலிருந்து, முதியோர் இல்லத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம். எங்களுக்கு இப்போ தேவையானது எங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல காப்பி, டிஃபனு எல்லாமே 3 நேரமும் சூடாக போடுறாங்க. கொஞ்சம் நஞ்சு போயிருந்தால் கூட எங்களுக்கு போட மாட்டாங்கம்மா. குழம்பு கெட்டு போயிருந்தாலும் போட மாட்டாங்க. நல்லா மவராசர் நல்லா எங்களை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி என்ன இப்போ குறைன்னா, எங்களுக்கு இப்போ வாடகை கொடுக்க முடியல அவங்களால. ஆனால் வாடகை கட்டடத்தில் அவங்க என்றைக்கு எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் எங்களுக்கு புது கட்டடம் ஒன்று வேணும்மா. அந்த புது கட்டடத்துக்கு உண்டானது நீங்கள் தான் உதவி செய்யணும். பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏதோ அவங்க நல்லா சாப்பாடு போடுறாங்க. இன்னும் எங்களாட்டம் எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க. இங்கே நாங்கள் 35 பேர் இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க, என்னை சேர்த்திக்கன்ட்டு. ஆனால் இடம் வசதி பத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க. எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் அழுகுறோம். அவங்களும் நம்மளாட்ட மக்களால் கைவிடப்பட்டவங்க தான் நம்ம. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அல்ல ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. சீக்கிரம் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மகனாக இருக்கிற பேரனாக இருக்கலாம், ஏதோ எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா. ஏதோ அவங்க போடுற சாப்பாடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு இல்லடம் வேணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப அவசியம். எங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்கம்மா? நாங்கள் வந்து 2.5 வருஷம் ஆகுதுமா. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? சேலம். பசங்க இருக்காங்களா? இருக்காங்க, ஆனால் அவங்க கவனிக்கிறதில்ல, கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் எது மூலியமா வந்தீங்க? நாங்கள் வந்து இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக வந்து இங்கே சேர்ந்தோம். சேலத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே குடியிருக்கிறாங்க. அவங்க மூலியமாக வந்து இங்கே வந்து நாங்கள் சேர்ந்தோம். அம்மா, நாங்கள் வந்து 1 வருஷம் ஆகுது. ரொம்ப
வீக்னஸாக வந்தேன். நான் ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாத அலைஞ்சிட்டு இருந்தேன். வர்ற வழியில் இந்த போர்டை பார்த்தேன். அந்த போர்டை பார்த்துட்டு என் சிநேகிதர்கிட்ட போய் சொன்னேன், அட இங்கே இருக்குதுடா, வந்து நீ வந்து சொல்லு, நான் அங்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து சொன்னார். அதிலிருந்து நிம்மதியாக இருக்கிறேன். 3 நேரம் சாப்பாடு, காலையில் எந்திரிச்ச உடனே லெட்டின் போயிட்டு பல்லவலிக்கு மூஞ்சி கழுவிட்டு டீயை குடித்தா கொஞ்ச நேரம் வாக்கிங், அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு குளிச்சுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணுறது. 8-9 மணிக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. காலையில் இட்லியோ தோசையோ டிஃபன் தர்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா அந்த துண்டு வருது இல்லைங்க, அதை கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடியுது. அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு டீ கொடுப்பாங்க. டீயை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தால் 1-1:30க்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் 3 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு, இதை படுத்துக்கலாம். அப்புறம் அது 4-4:30 மணிக்கு மேலே டீ தர்றாங்க. அதை குடிச்சிட்டு உடற்பயிற்சி செய்கிறோம். உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம், உடற்பயிற்சி பண்ணுறவங்க பண்ணலாம், சாமி தரிசனம் பண்ணுறவங்க பண்ணலாம். இது ஆளால் அவங்களுக்கு இஷ்டம் போல் இருக்கலாம். அப்புறம் செய்தித்தாள் வாங்கி போடுறாங்க, அதை கொஞ்சம் நேரம் படிக்கிறோம். சாப்பாடுல எந்த குறையும் இல்லை, நல்லா உபசரிக்கிறாங்க. வருஷம் சத்து துணிமணியெல்லாம் தர்றாங்க. சுகாதார வசதி எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஹாஸ்டலில் கொசு கடிக்கும், இங்கே அதெல்லாம் இல்லை. சாயங்கால நேரத்தில் சாம்பிராணி போடுறாங்க, ஊதுபத்தி காட்டுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக தூங்குகிறோம். ஸ்பேன் ஓடுது, மொழியாவது கட்டில். இப்போ கட்டில் மேலே மெத்த வேறு. வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்காது. எல்லாருமே தாய் பிள்ளையாட்டம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரிச்சுக்கிறோம். யாரும் அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பழி போடுறதில்லை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன். புத்தருக்கு போதி மரம், சாய்க்கு வேப்ப மரம். எனக்கு இந்த பாசம் இல்லை. இங்கே வந்து என் வாழ்க்கையிலேயே நான் இந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் சுகமாக சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன். நாங்கள் இங்கே வந்து 7 மாதங்கள் முடிஞ்சிடுச்சுமா. சரி, இங்கே வந்து சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சுட எல்லாருக்கும் சாப்பிட போடுறாங்க. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் இதே ஊர்லேயே வாழ்ந்தோம், குமாரபாளையம். குமாரபாளையம். ஏன் எதனால் இங்கே இல்லத்துக்கு வந்துட்டீங்க? அதாவது மகனுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. இல்லை நீங்கள் சும்மா சொல்லுங்கள் சார். அதனால் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்காங்களா? என் மனைவி இருந்து 8 வருஷம் ஆச்சு. ரெண்டுமாக ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். நான் கோயம்புத்தூர்லேயே ஆடிட்டராக இருந்தோம். நான் 51 வருஷமாச்சு பிகாம் முடிச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்து 7 மாதங்கள் முடியும். யாராவது உங்களை வந்து பார்க்க வர்றாங்களா? இல்லை இல்லை. இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்களா? இங்கே தான் எங்களுடைய வீடு, சொந்தமான வீடு போல் 3 நேரமும் சரியான முறையில் உணவு கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி எங்களுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்டு இருக்குன்னு சித்த வைத்திய டாக்டரே சொல்கிறாங்க. நான் சித்த வைத்திய சிகிச்சைக்காக டாக்டர்கிட்ட போகிறதுண்டு, அவங்களே சொல்லி அதிசயப்படுறாங்க. அதனால தான் இது வந்து ரொம்ப பாராட்டி சொல்லவில்லை குமார்.